பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனம், Psalms chapter 37 verse 5 வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்கிறாரு, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறேன். ஆமென். அப்போது நீங்கள் நினைக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிற தம்பி, ஆனால் தடியாக இருக்கிறது. ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது அப்படியே தடியாக இருக்கிறது. ஒரு வேலை விஷயமா போகிறேன், அது தடியாக இருக்கிறது. ஒரு நல்ல காரியத்தை நான் செய்யலான்னு போகும்போது அது தடியாக இருக்கிறது. இந்த காரியங்கள் வாய்க்கவே மாட்டுகிறது. ஒரு வண்டி வாங்கலான்னு போகிறேன், ஆனால் தடை. எந்த பக்கம் போனாலும் தடையாக இருக்கிறது. காரியங்கள் நமக்கு கை கூட்டி வரவே மாட்டுகிறது. அவரை போல தெரியுது, ஆனால் திடீர்னு அந்த காரியங்கள் நம்ம கைவிட்டு போகிறது என்று நினைக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறேன். ஆமென். இன்றைக்கி நீங்கள் உள்ளத்தில் எதெல்லாம் நினச்சி இருக்கிறீங்களோ, இல்லை உங்கள் ஆசை என்னெல்லாம் இருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாம் வச்சும் கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். ஆமென். அப்போ கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண, நம்முடைய எண்ணங்களை ஏசப்பா நிறைவேற்ற என்ன செய்யணும்னா, வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அதாவது நம்முடைய வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆராதனைக்கு நம்ம போகிறோமா? நம்ம தினந்தோறும் வேதம் வாசிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆகிய இடத்துல நம்முடைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது. அப்போது இந்த நாளில் ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா என் வழியை, அப்படியாவது என் வாழ்க்கையை உன் கரத்தில் ஏசப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன். ரெண்டாவது சொல்கிறது, அவரையே நம்பி இருக்கணுமா? இன்றைக்கி நிறைய பேர் எப்படியாவது இன்னைக்கு முடிச்சிடலாம், இன்றைக்கி எப்படியாவது நம்ம செஞ்சிடலாம், இன்றைக்கி எப்படியாவது ஆகிடும், நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மனுஷங்களை நம்பி, பணத்தை நம்பி, தன் சுயத்தை பலனை நம்பி போகிறீங்க. ஆகியால் தான் காரியங்கள் தடைப்பட்டு போகிறது, காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. ஆனால் இந்த நாளில் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் செபிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். ஒரு பெரிய சக்ஸஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆகியால் இந்த நாள் இது ஏசப்பட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? சொல்லுங்கள், ஏசப்பா என் வழியை, என் வாழ்க்கையை சப்பா நான் உம்மோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உண்மையே நம்பி, உண்மையே சார்ந்து வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் நீர் எங்களோட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவரையே நம்பிரு, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலேருந்து அப்பா எங்கள் வழிகளெல்லாம் அப்போ எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உண்மையே நம்பி, உண்மையே சார்ந்து நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த நாளை கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த நாளை சப்பா எதுக்கெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க காரியங்கள் வாய்க்க செய்வீராக. தடைகள் உடைக்கப்படுவதாக, மூடப்பட்ட வாசல்கள் திறக்கபடியாக நாங்கள் செபிக்கிறேன். நீங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. எங்களுக்காக நீ செய்ததுக்காக உமக்கு நன்றி. உங்கள் நாம மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.